ரகு, ரகு, உங்ககிட்ட தான் பேசுறேன். ரகு, கோவமா இருக்கீங்களா? கையாச்சும் காட்டுங்களேன். கார்ல இருக்க ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வச்சு பேண்டேஜ் வச்சு போடுவோம். ரத்தம் வந்துகிட்டே இருக்கு ரகு. ரகு, உங்ககிட்ட தான் கேக்குறேன் ரகு. கையை மட்டும் வச்சு கொடுங்களேன். என்கிட்ட பேசாம கூட இருங்க, பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுக்கு ரத்தம் வரத பார்க்க முடியல ரகு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்ககிட்ட தான் பேசுறேன் ரகு. ப்ளீஸ் ரகு. ரகு, நீங்க கையை கொடுங்க. கிட்ட வராத. எனக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நீ என்கிட்ட பேசாத, நீ எதுவும் சொல்லாத. இங்க பாரு, உன்கிட்ட கோவமாலாம் இல்ல, உன் மேல வருத்தம், அவ்வளவுதான். என்கிட்ட மறைச்சிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறல, நீ பண்ணு பண்ணு. எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது எப்படி அனு எனக்கு புரியல அனு. நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தரை விட்டு கொடுத்து வாழணும்னு சொன்னதான் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா. ஆனா அடுத்தவங்க முன்னாடி என்ன விட்டு கொடுத்து நீ எப்படி பேசணும்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குடி. ரகு, நான் அடுத்தவங்க கிட்ட உன்னை விட்டு கொடுத்து பேசல ரகு. அது சும்மா விளையாட்டுக்கு பேசுனதுதான். நீ இந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துப்பேன்னு நினைக்கவே இல்லை. அந்த நேரத்துல நீங்க வருவீங்க எனக்கு தெரியாது ரகு. நீங்க எப்படி ரகு? அது ஓ, நீ ஏன் வந்தன்னு கேக்குறியா? உன்கிட்டதான் கேக்குறானோ, நீ ஏன் வந்தன்னு கேக்குறியா? ஒரு சண்டைன்னா புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் மனஸ்தாபம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும்னு சொல்லுவாங்க. ஆனா உன்ன மாதிரி அடுத்தவங்க கிட்ட என்ன பத்தி இப்படி இந்த அளவுக்கு கேவலமா பேசுவேன்னு நினைச்சு கூட பாக்கல. நீ அப்ப என்ன இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்க, அப்படிதானே? ரகு, அப்படிலாம் நினைக்கல ரகு. உண்மையாவே முத்து மாதிரியும் பிரியாவும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க குழந்தை விஷயத்துல பொண்ணு பையனு சொல்லி. அப்போ பிரியா சொன்னாங்க, இந்த மாதிரி ரகு வந்தா அவர் சரி பண்ணிடுவாரு, எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நானும் முத்து மாதிரி பிரியாவை கிண்டல் பண்றோம்னு சொல்லி அவங்களை சின்னதா வெறுப்பேத்தணும்னு சொல்லி விளையாட்டுக்கு பேசினதுதான், வேற எதுவும் இல்ல. இங்க பாரு, தயவு செஞ்சு நீமா அவனை பத்தி பேசாத. அவன் பேரை சொன்னா கூட எனக்கு எரிச்சலா இருக்கு. ரகு, ப்ளீஸ் ரகு. சரி, ஓகே. ரகு, முத்துமணி பத்தி பேசல, இனிமே பேச மாட்டேன். ஆனா நீங்க கையில இருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்கு ரகு. ஏதாச்சும் பெருசா அடிபட்டிருக்க போது ரகு. இந்த பேண்டேஜ் மட்டும் போட்டுக்கோங்களேன், உங்க கையை கொடுங்களேன். இங்க பாரு, சும்மா பேண்டேஜ் போட்டுக்கோங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேன்னு பக்கத்துல வந்துட்டு இருக்காத. எனக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். சும்மா இருந்துட்டு சொல்லிட்டேன். ஆமா, இதுக்கப்புறமும் பக்கத்துல வந்த வீட்டுல எப்படி கண்ணாடி உடைஞ்சதோ அதே மாதிரி இப்போ கால் கண்ணாடி உடையும். அமைதியா வான்னு சொன்னானு எனக்கு தெரியும். உன்னை விட அதிகமாவே எனக்கு தெரியும் அது பெரிய காயமா சின்ன காயமான்னு சொல்லி. சில்ல அதுலயும் சந்தேகமா நான் டாக்டரா இல்லன்னு சொல்லிடு. எனக்கு நீ அங்க போனது கூட அந்த அளவுக்கு வலிக்கலானு. ஆனா என்ன பத்தி கிண்டல் அடிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். வேற யாருன்னா பேசியிருந்தா கூட நான் அது ஜஸ்ட் லைக் தட் எடுத்துட்டு போயிருப்பேன். ஆனா நீ என் பொண்டாட்டி, என்னல சதி பாதி. நீ எப்படி நீ என்ன பத்தி பேசலாம்னு உனக்கு தோணுச்சு அந்த இடத்துல? இப்படி என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டியா? சில நான் அவ்வளவு கேவலமானவனா? உன்கிட்டதான் கேக்குறேன், பதில் சொல்லு. அப்படிலாம் இல்ல ரகு. நான் எப்ப ரகு அப்படி நினைச்சிருக்கேன்? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நிதானம் இல்லாதவங்க மனுஷனுக்கு சமம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு இவ்வளவு நேரம் கோவப்படுறதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. அது சொல்றதை கேளுங்களேன் கொஞ்சம் ப்ளீஸ் ரகு. ஷேர் ரகு, நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. வீட்டுல வச்சு சொல்லிட்டேன் அழுகாதன்னு சொல்லி. இப்ப மறுபடியும் இங்க அழுதுகிட்டு இருக்காத. நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்றேன்ல, நீங்க மட்டும் ஏன் கேட்கவே மாட்டேங்கிறீங்க? இப்ப என்ன, உங்களை மீறி அங்க போனது தப்பு அப்படிதானே சொல்ல வரீங்க? இருங்க, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் பத்திரிக்கை கூட எடுத்து காட்டுறேன். என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறமா எதாச்சியதான் அங்க போனேன். சீரியஸாவே ரகு, அங்க போகும்போது வளர்ப்பு நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப கூட நான் எல்லாரையுமே திட்டதான் செஞ்சேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மாவும் அத்தையும் தான், யாருக்குமே சொல்லல. உனக்கு சொன்னா மொத்த மாதிரியோட பெரியப்பா பசங்க அவங்க எல்லாரும் கோச்சுப்பாங்க, அதனால நான் சொல்லல அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தினாங்க. அப்ப கூட நான் கிளம்புறேன்னு தான் சொன்னேன். இவ்வளவு தூரம் வந்துட்டேன், சாப்பிட்டு போகணும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல உங்களுக்கு போன் பண்ணி வர சொல்லலாம்னு நினைச்சேன் ரகு. வேற எதுவுமே இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி உங்ககிட்ட மறைச்சிட்டோ இல்ல உங்ககிட்ட சொல்லாமையோ நான் அந்த விஷயத்த பண்ணல ரகு. என்ன நம்புங்க ப்ளீஸ் ரகு. நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கையே இல்லைல்ல. உங்ககிட்ட தான் கேட்கிறேன், நீங்க நம்பவே மாட்டீங்களா? அப்ப நான் போய் சொல்றேன் நம்புறீங்க அப்படிதானே? உங்ககிட்டதான் ரகு, உங்ககிட்டதான் பேசிக்கிட்டு வரேன். முதல்ல நீ கண்ணத்தோட அழுகாத. இல்ல,
நீங்க என்ன நான் சொன்னதை நம்பவே இல்லை. நான் எது பொய் சொல்றேன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிதானே? ஏன் ரகு என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? உண்மையாதான் ரகு சொல்றேன். உங்களை மீறி எதுவும் பண்ணணும்னு எனக்கு இல்ல ரகு. உங்களுக்கு ஏன் ரகு புரிய மாட்டேங்குது? இப்ப கூட அங்க எல்லாருமே போகாதுன்னு சொல்லி உங்களை நம்பி தானே வந்திருக்கேன். ப்ளீஸ் ரகு. சரி, அழுகாத. சும்மா சும்மா அழுதுகிட்டு நம்புறேன். சரி, கைய கொடுங்க. இங்க பாரு அனு, உன்னை நம்புறேன்னு தான் சொன்னேன். இதெல்லாம் ஏதாச்சியா நடந்துச்சுன்னு நீ சொல்றேன், நான் நம்புறேன், அவ்வளவுதான். அது நம்ம காதல் மேல வச்சிருக்க நம்பிக்கை. இது உண்மையா பொய்யான்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நான் உன்னை நம்புறேன், அவ்வளவுதான். அதுக்காண்டி உன் மேல இருந்த கோபமோ வருத்தமோ சரியாயிட்டுன்னு அர்த்தம் இல்ல. என்ன ரகு சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப என்ன சொன்னீங்க நான் சொல்றதை நம்புறேன்னு சொல்லி? அப்போ இப்போ இப்படி சொல்றீங்க மாத்தி மாத்தி. அப்ப நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? உங்ககிட்ட தான் கேக்குறேன். நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறீங்கன்னா என்ன கூட்டிட்டு போய் எங்க அம்மா வீட்டுல விட்டுருங்க. இதுக்கு மேல நான் உங்க கூட வரல. என்ன சொன்ன? உன்கிட்ட தான் கேக்குறேன், என்ன சொன்னேன்னு கேட்டேன். என்ன நம்பாதவங்க கூட நான் ஏன் வரணும்? அதான் அப்படி சொன்னேன், வேற எதுவும் இல்ல. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைல்ல? உங்களை மீறி நான் எல்லா விஷயத்தையும் பண்றேன். உங்ககிட்ட மறைச்சு நான் எல்லா விஷயத்தையும் பண்றேன். உங்ககிட்ட பொய் சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கோ. எப்படி நான் உங்க கூட வந்து நிம்மதியா வாழ முடியும்? அப்ப நான் ஒரு சின்ன விஷயம் சொன்னா கூட உங்களுக்கு என்னன்னு தோணும்? இவ பொய் சொல்றான்னு தானே தோணும். வேண்டாம் இது. ஓ, அப்போ நான் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன், அப்படிதானே? நான் ஒன்னும் அப்படி சொல்லல. நீ பேசுனதுக்கு அர்த்தம் அதான் அனு. உன் கூட இனிமே வாழ முடியாதுன்னு சொல்லாம சொல்றேன்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல ரகு. அப்போ ஃபேர் எப்படி? நீ சொன்னதுக்கு அர்த்தம் அதான் அனு. உன் கூட என்னால இருக்கவே முடியாது அப்படின்னு தான் நீ சொல்லாம சொல்லியிருக்க. இல்ல இல்ல, டைரக்டாவே சொல்லிட்ட. அப்புறம் எப்படி அர்த்தம்? இப்படி கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லாம தலையை கீழே குனிஞ்சுக்கிட்டே இருந்தா உன்கிட்டதான் கேக்குறானோ, பதில் சொல்லி. இவ்வளவு நேரம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தால பதில் சொல்லு பதில் சொல்லுன்னு. இப்போ உன்கிட்ட கேக்குறேன். சின்ன நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? சிவன் எப்ப பாரு கோவப்படுவான், பைத்தியக்காரன், மிண்டல், இல்ல வேற ஏதாச்சும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சொல்லானோ. நான் ஒன்னும் அப்படிலாம் நினைக்கல. நீங்க தான் நான் என்ன சொன்னாலும் கேட்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. என் மனசுல இருந்துலாம் ஒரு நாள் அந்த மாதிரி எல்லாம் நினைச்சதும் இல்ல, தோணுதும் இல்ல. ஆமா, சும்மா சும்மா என்ன சொல்ல வரன்னு கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. மனசுல இருக்கிறதுதான் அனு வாய் வழியா வரும். ஐயோ ரகு, அப்படி இல்ல ரகு. இங்க பாரு, நான் உன்னை நம்புறேன், அவ்வளவுதான். உனக்கு நம்பிக்கை இருந்தா என் கூட வா. இல்லையா வண்டியை திருப்பணமா சொல்லி கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரேன். அப்ப எதுக்கு? கைய கொடுங்க, நான் பேண்டேஜ் போட்டு விடுறேன்னு சொன்னா உன் மேல கோவமா வருத்தமா அப்படியேதான் இருக்கு, மாறலன்னு சொல்றீங்க. அது நீ அங்க போனதுக்கு இல்ல அனு. நீ அங்க போனன்னு சொல்லி ஆரம்பத்துல உன் மேல கோவமும் வருத்தமும் இருந்தது உண்மைதான். இல்லன்னு சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் மேல தப்பு இருக்காதுன்னு சொல்லி நம்புறேன். புரியுதா? நம்புறேன். அப்புறம் என்ன? அப்புறம் என்னன்னா சின்ன அப்புறம் எதுக்கு இவ்வளவு கோவமா இருக்கீங்க? கைய கொடுங்க, பேண்டேஜ் போட்டு விடுறேனாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதான் சொல்றேன்ல, உன் மேல கோவமும் வருத்தமும் இருக்குன்னு. ரகு, எனக்கு புரியல ரகு. நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கானோ, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை ஏதாச்சும் வந்துச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும்னு சொல்லி. ஆனா ஒருத்தர் அடுத்தவங்க முன்னாடி விட்டு கொடுத்து வாழக்கூடாது. நீ அந்த காரியத்தை தான் இப்ப பண்ணிட்டு வந்திருக்க. எனக்கு பிடிக்காத ஒரு காரியம். மேபி அது உனக்கு பிடிச்சிருக்குமோ என்னமோ. நான் கூட அப்படி இருக்கலாம்ல. என் மேல தப்பு இருக்கோ என்னமோ. என் மேல தப்பு இருந்துச்சுன்னா அதை மாத்திக்கணும்ல. அதுக்கு எனக்கு டைம் வேணும். உன்கிட்ட உடனே வந்து என் செல்லம் வெல்லம் பட்டுன்னு என்னால கொஞ்சம் முடியாது. ஐயோ ரகு, அது விளையாட்டுக்கு பேசுனது ரகு. அடுத்தவங்க கிட்ட எல்லாம் உங்களை எப்படி நான் விட்டு கொடுத்து பேசுவேன்? அது கோவப்படுவீங்கன்னு முத்துமாரி சொன்னாங்களா? அவனை பத்தி பேசாதன்னு சொன்ன. சரி சரி, அது பேசல. அவங்க கிட்ட கிண்டலுக்கு பேசிக்கிட்டு இருந்தோம்மா பிரியா கிட்ட. அப்போ சும்மா தான் சொன்ன ரகு. நீ சும்மா சொன்னியோ விளையாட்டுக்கு சொன்னியோ, ஆனா உன் மனசுல தோணி இருக்குல்ல, இவ ரொம்ப கோவப்படுறான், எப்ப பாரு சும்மா நையின்னுகிட்டே இருக்கான் அப்படின்னு. அதை நான் மாத்திக்கணும்ல அனு. உனக்கு பிடிக்காத விஷயத்த நான் மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு டைம் வேணும். என்னை விட்டுரு தயவு செஞ்சு. இந்த காயம் ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய காயம்லாம் இல்லை. ஆழம் ரொம்ப சின்னதுதான். நீ கொடுத்த வழிதான் ரொம்ப பெருசு. அதுக்கான மருந்தை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த காயத்தை கூடிய சீக்கிரத்துல சரி பண்ணிடுவேன். ஆனா அந்த காயத்தை சரி பண்ண முடியுமான்னு தெரியல. வார்த்தை ரொம்ப பெருசு. ரேஷ்மா அடிக்கடிக்கு சொல்லுவா, அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாத ரகு, வார்த்தையை விட்டுறாதன்னு சொல்லு. ஆனா இப்போ அந்த வார்த்தை நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்ட இருந்து வரும்போது, நம்மளை பத்தி கோபமாவும் வருத்தமாவும் வெளிப்படும் போது அது எவ்வளவு வலிக்கும்னு இப்பதான் புரியுது. இந்த வார்த்தையை வேற யாராச்சும் போசிட்டு இருந்தா கூட போடான்ட்டு போயிருப்பேன். ஆனா நீ சொன்ன பத்தியா, அதான் என்னால வலியும் வேதனையும் தாங்க முடியல.
சின்ன விட்டுறணும், அமைதியா இரு. ரகு சரி ஓகே, நம்ம ஹாஸ்பிட்டலுக்காச்சும் போவோமே. போகிற வழி தானே நம்ம ஹாஸ்பிட்டல். ரகு உங்ககிட்ட தான் கேட்கிறேன் ரகு, ப்ளீஸ் எனக்காண்டி இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் கட்டு மட்டும் போட்டுட்டு போயிருவோம் ரகு. வேற எதுவும் பண்ண தேவையில்லை ரகு, ப்ளீஸ் ரகு. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, சரியாயிடும். ரகு ப்ளீஸ் ரகு, ஒரே ஒரு வார்த்தை இதை மட்டும் கேளுங்களேன். அப்ப நான் சொல்றதை கேட்க மாட்டீங்களா? ரகு உங்ககிட்ட தான் பேசுறேன் ரகு. ரகு ரகு. சரி போவோம், நீ அழுகாத. சரி. சரின்னு சொன்னா மட்டும் போதாது, அழுகையும் நிறுத்தணும். என்னை பார்த்து அழுதுகிட்டே இருக்காத, எனக்கு அது பிடிக்கல. நீ அழுத எனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் என்னை கஷ்டப்படுத்தாத. உன்கிட்டதான் சொல்றேன், என்னை பார்த்து அழுகாதன்னு சொன்னேன். எனக்கு வந்திருக்க காயம் சரியாயிடும். அது ஒன்றும் சரி பண்ண முடியாத காயம்லாம் இல்லை. இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். அதனால நீ வருத்தப்படாத, எனக்கு எதுவும் ஆகாது. நான் ஒன்றும் செத்து போயிட மாட்டேன். அழுகாதன்னு சொன்னேன். அப்போ நான் சொல்றதை கேட்க கூடாதுன்ற ஒரு முடிவுல இருக்க, அப்படிதானே? சரி ஓகே, ஏற்கனவே வார்த்தையால காயப்படுத்திட்ட, இப்ப அழுது இன்னும் காயப்படுத்தணும்னு நினைக்கிறேன். பண்ணு பண்ணு. ஏன் ரகு இப்படி எடுத்தறிஞ்சு பேசுறீங்க? யாரோ கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க. என்கிட்ட எப்பவுமே நல்லா தானே பேசுவீங்க ரகு, ப்ளீஸ் ரகு. ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வரதுல இருக்கட்டும், இப்ப என்கிட்ட பேசுவீங்களா மாட்டீங்களா? உங்ககிட்ட தான் கேக்குறேன். பேசிட்டு தானே இருக்கேன். இல்ல, நீங்க பழைய மாதிரி பேசுங்க. ரகு என்கிட்ட நல்ல ஜாலியா இருப்பான். இது நான் லவ் பண்ண ரகு இல்ல, நான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண ரகு இல்ல. உங்ககிட்ட தான் கேக்குறேன் ரகு, ப்ளீஸ் ரகு என்கிட்ட பேசுங்க ரகு. என்னை இப்படி ஒதுக்கி வைக்காதீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் எல்லாரையுமே விட்டுட்டு உங்களை நம்பி தானே வந்த ரகு. என்னை கஷ்டப்படுத்தாதீங்க ரகு. நான் அழுகிறது உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவீங்களே. இதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கோ. எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் அதே விஷயத்த தானே பண்ணிக்கிட்டு இருக்க நீ. சின்ன உன்கிட்டதான் கேக்குறேன். இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனா அழுகிய நிறுத்தவே இல்லை. நீயே யோசிச்சு பாரு, வண்டியில வர்றதுக்குள்ள நீ எத்தனை கேள்வி எத்தனை கொஸ்டின் கேட்ட. எல்லாத்துக்கும் உன்கிட்ட பதில் சொல்லிக்கிட்டு நீ சொல்ற எல்லா விஷயத்துக்கும் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ சரி சரின்னு மண்டே ஆட்டிட்டு தான் நான் வரேன். ஆனா நான் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் சொன்னேன். உனக்கே தெரியும் என்ன சொன்னன்ட்டு, அழுகாதன்னு. ஆனா நீ அந்த விஷயத்த கடைசி வரைக்கும் பண்ணவே மாட்ட. அழுதுகிட்டே இருப்ப. அழுது 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 என்னையும் சேர்த்து கஷ்டப்படுத்துவ. அதானே? பண்ணு. ரகு அழுகல ரகு. தேங்க்ஸ். வண்டிய பார்க்கிங்ல விட்டுட்டு அப்படி போயிரும். ரேஷ்மா பார்த்தா அதுக்கும் கேள்வி கேட்பா, அவங்களுக்கு தெரிய வேண்டாம். சோ அதனால வண்டிய பார்க்கிங்ல விட்டுட்டு அப்படியே மேலோடி போயிருவோம், சரியா? பிரியாக்கு வளகாப்பு நடந்த விஷயம் எதுவுமே சொல்ல வேண்டாம். அங்க நடந்த பிரச்சனை எதுவும் தெரிஞ்சா வருத்தப்படுவா. சரி சார். அது நீங்க வரும்போது நிறைய பேர் இருந்தாங்க சார், அதனாலதான் சார் என்னால கடகடன்னு கொடுக்க முடியல. சில நான் கொடுத்துருப்பேன் சார். பாருங்க, மாத்தி மாத்தி போய் சொல்லாதீங்க சரிங்களா? மாட்டிக்கிட்டோன்ற ஒரு காரணத்துக்காண்டி இங்க எதுவும் சிசிடிவி கேமரா இல்லன்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேலை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேலை? மெடிக்கல்ல மெடிசன் வாங்குறதுக்காண்டி ஒருத்தவங்க வந்து நிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ல. சொல்லுங்க, உங்ககிட்ட தான் கேக்குறேன். அப்ப எப்படி மறுபடியும் இந்த ஹாஸ்பிட்டலை நம்பி வருவாங்க? இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே இப்படிதான் எப்ப பாரு வெயிட் பண்ண வைப்பாங்கன்னு நினைக்க மாட்டாங்க. கொஞ்சமாச்சும் புரிஞ்சு நடந்துக்கோங்க சார். அது அப்புறம் இன்னொரு விஷயம், தேவையில்லாம ஒர்க் டைம்ல போன் யூஸ் பண்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க இதோட, சரிங்களா? ஷீனா, நான் ஒன்னும் உங்களை பார்க்காமலாம் சொல்லல. எல்லாமே மானிட்டர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் நாங்க. நான் உங்களை மானிட்டர் பண்ணலன்னா கூட அட்மின் சைட்ல இருந்து உங்களை மானிட்டர் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்க ஒருத்தவங்களுக்கு என்னென்ன பண்றீங்க, என்னென்ன பண்ண கூடாததெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கணும். செங்கலை ஏமாத்தணும்னு நீங்க நினைக்காதீங்க, புரிஞ்சுச்சா? அச்சோ, இவர் வேற கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல நான் போய் மாட்டினா எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் கிளாஸ் எடுப்பாரு. இப்ப என்ன பண்றது? சிவலங்க கிட்ட எத்தனை வாட்டி சொல்றேன், இந்த மனுஷன் கிட்ட கண்ணில் படுற மாதிரி எந்த வேலையும் பாக்காதீங்க அப்படின்ட்டு. கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறாளுங்க. எனக்குனே வருவாளுங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நான் வேற போனா நீ தானமா சீனியர் நர்ஸ் என் கழுத்துல இருப்பாரு. ஐயோ, இப்படி மாட்டிக்கிட்டு முடிக்கிறேனே. வேற வழி. இப்ப திரும்பி போனாலும் திட்டுவாரு, திரும்பி போகலனாலும் திட்டுவாரு. என்ன பண்ண? வேற வழி இல்ல, போய் அவர்கிட்ட சொல்லுவோம். அவ வேற சொல்ல சொல்லி அனுப்புனா. உங்ககிட்ட பேசிக்கிட்டு அங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஸ்ரீனா பாத்துட்டாரு. அப்படியே நைஸா நான் பண்றேன். ஸ்ரீனா உங்களதான் சார் கூப்பிட்டீங்களா? ஓ, அப்ப நான் கூப்பிட்டது உங்க காதுல விழல, அப்படித்தானே? சார் சீரியஸாவே கேட்கல சார். நானு வேற ஒரு யோசனையில மறந்துட்டேன் சார் நீங்க கூப்பிட்டத. சாரி சார். மறந்துட்டீங்களா? சரி, எனக்கு புரியல. கூப்பிட்டு 2 செகண்ட் ஆச்சு. என்ன மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? சின்னாச்சி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். உங்களதான் சார் பார்க்க வந்தேன். என்ன பார்க்க வந்துட்டு அப்படியே திரும்பி போறீங்க? இல்ல சார், உங்களதான் பார்க்க வந்தேன். உங்ககிட்ட அது இப்ப ஞாபகம் வந்துட்டு ஃபைல் எடுத்துட்டு சொன்னீங்களா, அந்த ஃபைல டேபிள்ல வச்சுட்டு வந்துட்டேன். அது மறுபடியும் போய் எடுத்துட்டு வருவான்ட்டு. அந்த ஃபைல நானே வாங்கிட்டேன்.
வாங்க வந்ததுனாலதான் தெரிஞ்சிச்சு யார் யார் என்ன லட்சத்துல வேலை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நோட் பண்ண மாட்டீங்களா நீங்க ஒரு சீனியர் டாக்டர் தானே? சார் டாக்டரா? சாரி, ஐ மீன் சீனியர் நர்ஸ் தானே சொல்ல வந்தேன். ஓ சரிங்க சார். நீங்க பாருங்க, கொஞ்சம் பொறுப்பா வேலை செய்யுங்க, சரிங்களா? சார் உங்களை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க. என்ன பார்க்கவா? யாரு? எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க? சார் உங்க கேபின்ல தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கேபின்ல ஏன் வெயிட் பண்ண வச்சீங்க? இல்ல சார், நான் போறதுக்கு முன்னாடி உங்க கேபின்ல தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஷாருன்னு பாக்கலான்னு போனேன். அப்பதான் சார் நானே பார்த்தேன். சரி ஓகே. யாரு? ஷாலினி சார். ஷாலினியா? ஆமா சார். ஓ அப்படிங்களா? சரி ஓகே, நான் பாத்துக்கிறேன். ரேஷ்மா மேம் கிட்ட பேசணும்னு சொல்லி வந்தாங்களா சார்? உங்ககிட்ட சொல்லி கூட்டிட்டு வர சொன்னாங்க. ரேஷ்மா கிட்டியா? ஆமா சார், ஏதோ இம்பார்ட்டன்டான விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நான் பேசிக்கிறேன், நீங்க போங்க. ஓகே சார். ஷமா தப்பிச்சடா சாமி, நல்ல வேலை அந்த ஷாலினி பேரை சொல்லி தப்பிச்சிட்டேன். லூசி, சின்னக்கு என்ன பண்ணி வச்ச? நான் என்னத்த பண்ணேன்? நான் எதுவும் பண்ணல. மெடிக்கல்ல நின்னுட்டு போன் பேசிக்கிட்டு இருந்தேன். மெடிசன் எடுத்து தரும்போது அதை பார்த்துட்டு நல்லா கத்திக்கிட்டு இருக்காரு சாரு. சிவரியாண்டி இப்படி மாறிட்டாரு. பின்ன வேற எப்படி மாற சொல்றீங்க? உங்ககிட்ட எல்லாம் இப்படி இருந்தாதான் காலத்தை ஓட்ட முடியும். ஒருத்தியால இவர் பட்ட பாடுனாலதான் இப்படி மாறினாரு. வா போ. சீனா, யார சொல்றேன்னு உனக்கே தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? உன்னாலதான் அவர் அப்படி மாறிட்டாரு. அப்புறம் என்ன? சும்மா கடந்தவரை கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதை பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு தேவையில்லாத வேலையை பார்த்து அவர் இப்பெல்லாம் எப்படி இருக்காரு தெரியுமா? எப்படி இருந்த மனுஷனை எப்படி மாத்தி வச்சிருக்க தெரியுமாடி நீ? ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அப்பெல்லாம் ஜாலியா இருக்கும். ஆதி சார் ஷிஃப்டா செம்ம ஜாலியா போகும் அப்படின்னு. ஆனா இப்போ ஷிஃப்ட்டுக்கு வரணும்னு நினைச்சாலே பயமா இருக்கு. இந்த மனுஷன் என்ன சொல்லி திட்டுவானே தெரியலையேன்னு. ரகு சாரி இவரை விட 1000 டைம்ஸ் பெட்டர்னு தோணுது தெரியுமா? சரி சரி. ஷாலினி வந்திருக்காங்கன்னு சொன்னேன். எதுக்கா? அதான் ஆல்ரெடி சொன்னல, அவங்க 2 பேருக்கு மேரேஜ்னு. ஓ சரி. மேரேஜ்ன்றதுனால அதை சொல்லிட்டு அப்படியே ரேஷ்மாக்கா கிட்ட பேச வேண்டியது இருக்கு, பேசிட்டு போனோம் அப்படின்னு சொன்னாங்க. சிவரை வர சொல்லி சொன்னாங்க, அதான் சொன்னேன். நீ ஷாலினி கிட்ட எல்லாம் பேசுறியா என்ன? உடனே பொசசிவ் ஆகாத. ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், அவ்வளவுதான். அவதான் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கா. பட் ஆனா நம்மளுக்கு அந்த அளவுக்கு அவ கூட செட் ஆகாதுல்ல வைப்லாம். நம்ம 2 பேருக்கு செட் ஆகும். அவ டாக்டர் படிச்சிருக்கா, அதுவும் இல்லாம இந்த ஹாஸ்பிட்டலோட டீனை வேற கல்யாணம் பண்ண போறா. அவ கூட எல்லாம் நம்மளுக்கு செட் ஆகுமா என்ன? சரி சரி. சொல்ல மறந்துட்டேன், 1 வீக்ல கல்யாணமா. அவங்க அம்மாக்கு ஏதோ ப்ராப்ளம்ன்றதுனால சீக்கிரமா கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்களாம். உடம்பு சரியில்லை போல. நான் ஒன்னும் அதெல்லாம் கேட்கவே இல்லையே. அவ ஏன் வந்தான்னு தான் கேட்டேன். அவங்களுக்கு எப்ப கல்யாணம் இருந்தா என்ன, இல்லன்னா எனக்கு என்ன? சும்மா தாயே, உன்னால ஏற்கனவே நடந்த பிரச்சனைய இனி நடக்காத மாதிரி நீ தான் பாத்துக்கணும். அதனாலதான் உன்கிட்ட சொல்றேன். அதெல்லாம் நடக்காது. நடக்காம இருந்தா சந்தோஷம். நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ அவளுக்கு ஃப்ரெண்டா இல்ல எனக்கு ஃப்ரெண்டா? சொல்லுடி, உன்கிட்டதான் கேக்குறேன். இந்த மனுஷன் எப்படி எல்லாம் பேசிட்டு போனார் தெரியுமா? ஒரு கிழமை வந்து மெடிக்கல்ல உட்காந்துக்கிட்டு சிதை எடு அது எடுன்னு அலட்சியம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த கிழவனை வேற என்ன பண்ண சொல்ற? அதனாலதான் வெயிட் பண்ண சொன்னேன். கொஞ்சம் கூட மரியாதையே தர மாட்டேங்கிறான். நீ வா போன அப்படின்னு பேசுறான். சரி ஓகே, அவர் என் அப்பாவை விட வயசானவர் தான். பேசினாலும் நான் மரியாதை தான் பேசுறேன். திரும்பியும் சொல்லதான் செஞ்சேன், மரியாதையா பேசுங்கன்னு சொல்லி. அவன் என்ன தப்பா பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். சிவன் என்னன்னா அவர்கிட்ட கேட்காம என் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு. உன்ன ஏதோ சொல்லாமையே போயிட்டாரு அமைதியா. அப்படி போக மாட்டாரே. சிதே அந்த இடத்துல நான் இருந்திருக்கணும், யாரையாச்சும் வெயிட் பண்ண வச்சுக்கிட்டு. எனக்கு விழுற கிழி என்ன கிழின்னு பாக்குறவங்களுக்கு தெரியும். ஒரு பொண்ணு நான் நர்சிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்க்கா, இந்த வீடியோ பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றா. அந்த அளவுக்கு என்ன கிழிக்கிறாங்க போட்டு மாத்தி மாத்தி. உன்னை ஒரு நாள் வச்சு திட்டினதுக்கே திட்ட கூட இல்ல, பொறுமையா தான் சொல்றாரு. என்கிட்ட எப்படி மூஞ்ச கட்டுவாங்க தெரியுமா? அது கூட ஒருத்தர் இல்ல, 3 பேரு. ஆமா சாண்டி, உனக்கு தர அதே சம்பளம் தான் எனக்கும் தராங்க. என்ன கூட கொஞ்சம் ஒரு 2000 சேர்த்து வாங்குறேன், அவ்வளவுதான். அதுக்கு இவ்வளவு பேர்கிட்ட இவ்வளவு திட்டா என்னால முடியலப்பா. பேசாம இந்த சீனியர் நர்ஸை தூக்கி போட்டுட்டு நான் பாட்டுக்கு நம்ம அமைதியா நர்ஸா மட்டும் இருக்கலாம் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? என்னமோ எதுவோ பண்ணிட்டு போ. ஷாங்கிட்ட ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா சிங்க பாரு மது, நீன்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் அவர் இவ்வளவு சாஃப்டா சொல்லிட்டு போறாரு. உன் இடத்துல இந்த விஷயத்த வேற யார் பண்ணிருந்தாங்களோ நடக்கிறதே வேற. ஏன் இந்த விஷயம் ரகு சாருக்கு தெரிஞ்சிருந்தா கூட அவர் கூட கோவப்பட்டிருப்பாரு. இந்த விஷயத்த ரகு சார் கிட்ட கூட இந்த விஷயத்த கொண்டு போக மாட்டார் ஆதி சார். இப்படியே முடிஞ்சிருப்பாரு. சோ புரிஞ்சுக்கோ, அவர் ஒன்னும் உன் மேல வன்மத்தெல்லாம் கக்கல. நீ பண்ண தப்ப சுட்டி காட்டுறாரு, அவ்வளவுதான். ஆமா ஆமா, நல்லா சுட்டி காட்டுறாரு. அவர் பண்றதெல்லாம் தப்பா தெரியாது, நம்ம பண்றதுதான் தப்பா தெரியும். சாண்டி, அவர் என்கிட்ட பேசும்போது நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு வந்து இப்படி மூஞ்ச காமிச்சா எப்படி இருக்கும்? ஆமாடி ஆமா, நீ நல்லா இருந்த மனுஷனை நீங்க என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஏமாத்துவ போய் சொல்லி மறுபடியும் உங்ககிட்ட வந்து ஒரு சிரிச்சு இழிச்சு பேசணும்னு நினைக்கிற போல. சரி ஓகே, நான் பண்ண தப்பு தான், இல்லன்னு சொல்லல. அதுக்காண்டி நான் ஒன்னும் அதுக்கப்புறமா நான் உண்மையை ஒத்துக்கிட்டேன்ல. சின்னதான் நீ உண்மையை ஒத்துக்கிட்டாலும் உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. ஒரு பொண்ணுகிட்ட நமக்கு பிடிக்கல, நம்ம அந்த பிள்ளையை இது வரைக்கும் அப்படி நினைச்சு கூட பார்த்தது இல்ல. அவர் உன்னை எப்படி நினைச்சாருன்னு அவருக்கு தான் தெரியும். மேபி சிஸ்டரா கூட நினைச்சிருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி நினைச்ச பிள்ளை கழுத்துல தாலி கட்டிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாரு. ஏய் நீ என்ன சும்மா தங்கச்சின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? அவர் அப்படி நினைச்சிருக்க கூட மாட்டாரு, நீயே சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்க பாரு, வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் ஆல்ரெடி ஷாலினியை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஷாலினியை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவே எடுத்திருந்தாரு. சோ அந்த நேரத்துல நீ இந்த மாதிரி உங்ககிட்ட ஜாலியா பேசுறாரு அப்படின்ற பட்சத்துல
அப்போ எப்படி அதை எடுத்துக்க முடியும்? அதை நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. சிறுமியாச்சும் அதுல இருந்து மூவ் ஆன் பண்ணி வர வழியை பாரு. அவர் இப்படி பேசிட்டாருன்னு அதுக்கெல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத. எனக்கெல்லாம் நடக்கிற கொடுமைக்கு நான்லாம் எவ்வளவு வருத்தப்படணும். போடி போ. இதெல்லாம் ஒரு கேள்வியா? அதனால உட்காந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். அப்புறம் விஷயம், இனிமே ஆதி சார் கிட்ட பேசுறத அவாய்ட் பண்ணிக்கோ. அதான் உனக்கு நல்லது. உன் மனசுல வேற ஏதாச்சும் என்ன இருந்தாலும் தூக்கி போட்டுரு. இது ஏன் சொல்றேன்னு உனக்கு புரியும், புரிஞ்சுக்கோ. புரியுது. சரி வா போ.